நமக்கு தேவையானது எல்லாம் இந்த துதியின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வாயை மூடியே வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் வீட்டில் உட்கார்ந்து பாருங்க, உங்களை அறியாம ஒரு சோகம் உங்களை கவ்விக்கொள்ளும். நீதிமானின் வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்ற வார்த்தையின்படியே சில பேரை எப்ப பார்த்தாலும் சிரிப்போட ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, நன்றிப்பா, நன்றி ஐயா. அவனுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாதுன்னு இல்லை, ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கும். ஆனா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு மனிதனாலும் எடுத்து போட முடியாது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அதான் சங்கீதம் சொல்லுகிறது. உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறதும் 10 நரம்பு வீணையினாலே உம்மை துதிப்பதும் நல்லது. பிசாசு கையை கட்டி வச்சிடலாம், காலை கட்டி வச்சிடலாம், வாயை கட்டி வைக்க முயற்சிப்பான். ஸ்தோத்திரம். ஆனா வாயை திறந்தா கையை கட்டி வச்சது காலை கட்டி வச்சதையும் முறித்து போட தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உள்ள இருக்கிற தொழுவரையில அடி அடி அடிக்கப்பட்டு கைகளும் கால்களும் கட்டப்பட்டவர்களாய் நடுராத்திரியில பவுலும் சீலாவும் இருக்கிற பொழுது அப்பேற்பட்ட சூழ்நிலையில பாடி ஆராதிக்க முடியுமா என்றால் கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவனுக்கு அது சாத்தியமே. அவரது அன்பை ருசி பார்த்தவனுக்கு அது சாத்தியமே. பவுல் சொல்றார், முன்னே தூஷிக்கிறவனாயிருந்தேன், கொடுமைப்படுத்துகிறவனாயிருந்தேன், ஆனாலும் நான் அப்படி அறியாமையினால் அவிசுவாசத்தினாலே நான் அப்படி செய்து கொண்டிருந்தேன், எனக்கு தெய்வத்தின் இரக்கம் உண்டாயிற்று. அதை அறிந்து கொண்டபடியினாலே அந்த உள் காவலறையில இருக்கிற பொழுது பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். தேவ கிரியை வெளிப்பட்டது. விலங்க உடைச்சு போடும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க வேண்டிய அவசியம் அல்ல. சிறைச்சாலையை தகர்த்து போடும் ஆண்டவரேன்னு ஜெபிக்க வேண்டிய அவசியம் அல்ல. துதித்து பார், சிறைகள் உடைந்து நிர்மலமாய் மாறிப்போம்.